إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக உறவுகளோடு உறவாடுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும், சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான வழிகளையும் நாம் அறிந்து கொண்டு நம்முடைய உறவுகளை சரியான முறையில் பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுக்கு உறவு என்பது, சொந்த பந்தங்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நம்மளாக விரும்பி தீர்மானிக்கக்கூடியதும் கிடையாது. எனக்கு இவர்கள் தான் தாயாக வர வேண்டும் என்று நாம தீர்மானம் செய்தோமா? இவர்கள் தான் எனக்கு தந்தையாக வர வேண்டும் என்று நாம தீர்மானம் செய்தோமா? இவர் தான் என் அண்ணனாக வரணும், அக்காவாக வரணும், தம்பியாக, தங்கச்சியாக, சின்னமாவாக, பெரியம்மாவாக, சின்னத்தாவாக, பெரியத்தாவாக, இவர்கள் தான் எனக்கு வர வேண்டும் என்று நாம தீர்மானிக்கலாம். இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய ஒரு முக்கியமான, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக அல்லாஹ் அந்த உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் இந்த உறவுகள் விஷயத்துல நாம ரொம்ப கவனக்குறைவாகவும் பொடுபோக்காகவும் கேர்லெஸ்ஸாகவும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கழித்து கொண்டிருக்கிறோம். சின்ன அற்ப சொற்பமான விஷயங்களுக்கெல்லாம் ஜென்ம பகையாக, தீராத பகையாக, வேண்டா வெறுப்பாக, இப்படியாக நம்முடைய வாழ்க்கைகளை நம்ம கழித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சொர்க்கத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை கூட உணராமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உறவுகள் விஷயமாக மார்க்கம் என்ன சொல்லுது? இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, திருமண உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளா ஏற்படுத்தக்கூடிய நட்பு வட்டங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது. ஒரு மனிதன் தனிமையில இருந்து என்ன செஞ்சிட, எதையும் சாதித்திட முடியாது. தனிமையில இருந்து ஒருத்தன் வாழ்வானையானால் அவன் மன அழுத்தத்திற்கு ஆளானவனாக, மன நோய்க்கு ஆளானவனாக மாறுவானே ஒழிய நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியாது. அதனாலதான் மனிதனை சமூக பிராணி என்று சொல்றாங்க. சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ வேண்டும்.
உற்றார் உறவினர்களோடு அந்நியோன்யமாக வாழ வேண்டும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்தால் தான் நம்மளுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு மனிதனாக, சிந்தனை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ முடியும். அல்லாஹ்விடத்துல உறவு முறையிட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை, அரசினுடைய தூண்களில் ஒரு தூணை பிடித்து கொண்டு உறவு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. யா அல்லாஹ், என்னோடு யார் இணைந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நீயும் இணைந்து வாழு, என்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விடு என்று சொல்லி உறவு முறையிட்டு அல்லாஹ் உன்னுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் உறவுகளுக்கு சொல்றான். அப்ப உறவுகளோடு நம்ம இணைந்து வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து அப்புறப்பட்டு போறோம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சம்பவத்தில் விஷயத்தில் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உங்களுக்கு அதிக செல்வங்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் உறவுகளோடு இணைந்து வாழுங்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுனால விதியில எதுவும் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு விதித்த விதியின் தான் நடக்கும். ஆனா நல்ல மனிதனாக, ஆரோக்கியம் உள்ள மனிதனாக, நல்ல சிந்தனை உள்ள மனிதனாக, சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்லக்கூடிய ஒரு மனிதனாக மாற முடியும். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? நோய் நொடி இல்லாமல் இருந்தால் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து அந்யோன்யமாக சிரித்து பழகி சந்தோஷம் துக்கங்களில் எல்லாத்திலையும் பங்கெடுத்து வாழக்கூடிய நேரத்தில் நல்ல ஆரோக்கியமானவனாக வாழ முடியும். அதே மாதிரி செல்வம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ல அவங்க பங்கெடுப்பாங்க, நம்மளுடைய சிரமங்கள்ல அவங்க முன்னிற்பாங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் தலையிடுவார்கள். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லிலும் அதற்கு பின்னாடி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும், உங்களுடைய செல்வ செழிப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சொந்த பந்தங்களோடு நீங்கள் இறைந்து வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி லா யதுஹுலுல் ஜன்னah, அவன் சொர்க்கத்திற்கு நுழையவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கத்திற்கு அவன் நுழைய மாட்டான். யார்? எவன் உறவை துண்டித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் உறவுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. சொந்த பந்தங்களுக்கு, இரத்த உறவுகளுக்கு இந்த மார்க்கம் வழங்கிய முக்கியத்துவம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதுல நம்ம எவ்வளவு கவனக்குறைவாக, அற்ப விஷயங்களுக்கு, சின்ன விஷயங்களுக்கு, ஒரு கவனக்குறைவாக நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய சண்டை சச்சரவுகளை இட்டு திரு நாரி போகக்கூடிய அளவுக்கு, காலாகாலத்திற்கு இனிமேல் சேரவே முடியாத அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் விட்டு விட்டு அடிதடை சண்டைகள், கோர்ட்டு கேஸுகள், வழக்குகள் இப்படி நிறைய தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது. இங்கே உதாரணமாக பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம அதிகமாக பார்க்கிறோம். உறவுகளிலேயே ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த உறவு என்றால் தாய் தந்தையர் தான். அதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடியது தாய் தான். தாயினுடைய உறவை புறக்கணிக்கக்கூடிய, அலட்சியப்படுத்தக்கூடிய, தாயை மதிக்காத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களிலேயே நாங்கள் ஒட்டி உறவாடுவதற்கு அதிக தகுதியானவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. உன்னுடைய தாய்ங்கிறாங்க. பிறகு யார்? அதுவும் உன்னுடைய தாய் தான். சும்மா யார சொல்லலாம், பிறகு யார்? உம்முக்கு, உன்னுடைய தாய் தான் என்று சொல்லி 3 தடவை தாய்க்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பிறகு யார் என்று கேட்கும் பொழுதுதான் உன்னுடைய தந்தைங்கிறாங்க. அப்ப முதல் 4 இடம் என்பது தாய் தந்தையை தான். ஒரு மனிதனுக்கு முக்கியமானவர்கள். இந்த மண்ணில் நம்ம பிறந்து வளருவதற்கு, நான் ஒரு மனிதனாக இருப்பதற்கு முதல் காரணம் அல்லாஹ் யாரை கொண்டு தீர்மானித்தான்? நம்மளுடைய பெற்றோர்களை வைத்துத்தான். ஆனா இன்னைக்கு தாய் தந்தையர்களை எள்ளி நகையாடக்கூடிய, பந்தாடக்கூடிய, முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடக்கூடிய, தெருவுல விரட்டி விடக்கூடிய, வேண்டா வெறுப்பாக தட்டுல போட்டு சோத்தை தள்ளி விடக்கூடிய இப்படியான சம்பவங்கள் நடக்குதா இல்லையா? இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குள் ஈஸியாக நுழைந்து விடுவார்களா? சொர்க்கத்திற்குள் போய்விட முடியுமா? பெற்றோரை உதாசீனப்படுத்தி, பெற்றோரை கேவலப்படுத்தி, இந்த மாதிரி பிள்ளைகள் நமக்கென்று ஒரு மனைவி வந்துட்டா, நமக்கென்று ஒரு பிள்ளை இருக்கிறது, நமக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு செல்வம் இருக்கிறது, அதனால எதிலிருந்து நம்ம வந்தோமோ அது நமக்கு தேவையில்லை என்று எற்றி உதைக்கக்கூடிய பிள்ளைகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இது வாழையடி வாழையாக பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. நாளைக்கு அதே நிலைமை இவனுக்கு ஏற்படும். இவனுடைய பிள்ளை அதே மாதிரி அவனை விரட்டுவான், இவனுடைய தாயை விரட்டுவான். இது வாழையடி வாழையா நடக்கிறத பார்க்கிறோமா இல்லையா? அப்ப பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தாய் தந்தையர்கள், முதியோராக இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் அதன் காரணமாக, அவர்களுக்கு பணிவிடை செய்வதின் காரணமாக
எவன் ஒருவன் சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமா போட்டுங்கிறான், மூக்கு மண்ணை கவட்டுங்கிறான். பெற்றோர் நமக்கு இருப்பது, புதிய நிலையில இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நம் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அருள். இதன் மூலமாக இவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று கருதாமல் அவர்களை பெரிய பாரமாக நம்ம கருதுகிறோம். அதுக்கு தான் பழமொழி சொன்னாங்க, தாய்க்கு பின் தாரம், தாரத்திற்கு பின் தாய் பாரம் அப்படின்னாங்க. தாய்க்கு பின்னாடி தாரம், அது ஓகே. தாய் எப்படி நம்மளை பராமரிச்சாங்க, நாளைக்கு மனைவியாக வரக்கூடிய நல்ல மனைவியாக அமையக்கூடியவள் அவள் நம்மளை பராமரிப்பார். ஆனா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாய் என்பவள் பாரமாக மாறி விடுகிறாள், அவள் வேண்டாதவளாக ஆகி விடுகிறாள். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம சமுதாயத்தில் நடக்குமே. ஆனால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல வந்து வஸ்ஸைனல் இன்சான, நம்ம மனிதனுக்கு வசியத்து செய்திருக்கிறோம், அவனுக்கு வலியுறுத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்றும் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நம்ம மனிதனுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்டால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை முதுமையை அடைந்து விட்டால், முதுமை என்பது ஒரு நோய். முதுமை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம். மூளையில பிரச்சனைகள் இருக்கும், மூளையில சிந்திக்கிறதுல பிரச்சனை இருக்கும், அது ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கும், செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுனதே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியாக நிகழ்வும் நடக்கும். அப்ப அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால், ஒருவரோ அல்லது இருவரோ அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை சி என்று சொல்லாத, அவங்க எரிச்சல் படுற மாதிரி பேசுவாங்க, கோவப்படுற மாதிரி நடப்பாங்க. ஆனால் நீ அவர்களை சி என்று கூட நீ சொல்லிவிடாத. நீ மாறா என்ன செய்யணும்? ரப்பி இரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நாங்கள் சிறுவராக இருக்கும் பொழுது எங்களை எவ்வளவு பராமரித்து வளர்த்தார்கள். இந்த சிறுவராக இருக்கும் பொழுது வார்த்தையே அல்லாஹ் ஏன் இங்க எல்லாத்தையும் சேர்த்து கோர்வையாக கொண்டு வாரான் என்றால், நீ சிறுவராக இருக்கும் பொழுது நீ செய்த அத்தனை சேட்டைகளையும் சகித்துக் கொண்டார்கள், நீ செய்த அத்தனை அசிங்கங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மேல நீ மலம் கழித்து விடுவாய், அவர்கள் மேல சிறுநீர் கழித்து விடுவாய், இரவெல்லாம் அவர்களை தூங்க விடாமல் அநியாயம் பண்ணுவாய், மூண்டுகிட்டு பேண்டுகிட்டு அதிலே கிடந்து உருண்டு பிறழுவாய். உன்னை அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்தார்கள். எல்லாரும் உன்னை தூக்கி கொஞ்சனம் என்பதற்காக உன்னை அழகுபடுத்தினார்கள், உனது நறுமணம் பூசினார்கள். உன்னை எல்லா வகையிலையும் அவர்கள் உனக்கு என்னது மற்றவர்களுடைய முன்னிலையில் நீ ஒரு நல்லவனாக, என்னுடைய மகனாக, என்னுடைய ஒரு மகளாக நீ மாற வேண்டும் என்பதற்காக உன்னை அப்படி சீராட்டி தாராட்டி வளர்த்தார்களே. நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சகித்து கொண்டார்களே. கேள்விக்கு மேல கேள்வி கேட்பான். சின்ன குழந்தைகளாக இருந்தால் அப்பதான் தத்தி தடுமாறி வறுமை என்றால் அது என்னன்னு கேட்கும், அதை திரும்ப திரும்ப கேட்கும். இது என்னன்னு கேட்கும், அதை திரும்ப திரும்ப கேட்கும். கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கும். எரிச்சப்படாமல் கோவப்படாமல் ஒன்னொன்றுக்கும் அதுதான் இதுதான் இவன் பேச பழகுகிறான் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த குழந்தையை எவ்வளவு அந்யோன்யமாக எவ்வளவு அரவணைப்பாக என் மகன் பேசுகிறான், என் மகன் அம்மா என்று சொல்லிவிட்டான் என்பதை எத்தனை நாள் பூரிப்படைந்திருப்பார்கள். என் மகன் வாப்பா என்று சொல்லிவிட்டான் என்பதை சொல்லி சொல்லி எத்தனை நாள் பூரிப்படைந்திருப்பார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ சிறுவனாக இருக்கும் பொழுது உனக்கு எவ்வாறு அருள் புரிந்தார், கருணை காட்டினார்களோ அதுபோல இப்ப பெற்றோர் என்னுடைய பெற்றோருக்கு யாரெல்லாம் நீ கருணை காட்டு என்று கேளு என்று அல்லாஹ் சொல்லித்தாரான். முதுமை என்பது ஒரு நோய். அதனால் பல விஷயங்கள் நடக்கும். ஒன்று பேசுவார்கள், முன்பின்னாக நடப்பார்கள். நம்மளுக்கு கோபம் வரத்தான் செய்யும், கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் கொண்டு வரணும். பல நேரங்கள்ல சில நேரங்கள்ல ஏதாவது முன்ன பின்ன வந்துருச்சா மன்னிப்பு கேளுங்கள். பெற்றோரிடத்துல மன்னிப்பு கேட்காதவன் எவன் இருக்கிறான்? அதை காட்டி இருக்கு. எவன் இடத்துல எல்லாம் மன்னிப்பு கேட்கிறான்? நம்மளுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை, குடியாரண்ட மன்னிப்பு பண்ணிச்சுக்க. இப்படி எவன் இடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய பெற்றோரிடத்துல மன்னிப்பு கேட்டால் என்ன? நம்ம கோபத்தில் ஏதோ தெரியாம பேசிட்டேன் பாப்பா, ஏதோ தெரியாம பேசிட்டேன் பாப்பா, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிறேங்க பாப்பா, இனிமே அந்த மாதிரி நடக்காது சொல்லு. இதுல உனக்கு என்ன தன்மானம் பாதிக்கப்படுகிறது? உன்னை அவர்கள் தானே பெற்றெடுத்தார்கள், அவருடைய அசுத்தத்தில் இருந்தானே நீ வெளியானாய். அப்ப இப்ப பெற்றோர்கள் விஷயமாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிமார்கள் தான் ஒரு காலத்துல பட்டினது, தம்பி இருக்கான் படைக்கு அஞ்சான்டாங்க. அண்ணன் இருக்கிறவன் அதே மாதிரி தான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பி ஒருத்தன் இருந்தானையானால் எவ்வளவு ஒரு படையவும் சமாளிச்சிருவான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த காலங்கள் எல்லாம் போய் அண்ணன் தம்பி 2 பேரும் கீரியும் பாமா இருக்கிறாங்க. எப்ப வரைக்கும்? அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருப்பாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு தம்பி பலமாக, தம்பிக்கு அண்ணன் பலமாக, அண்ணன் கஷ்டப்படும் போது தம்பி உதவி செய்யக்கூடியவனாக, தம்பி கஷ்டப்படும் பொழுது அண்ணன் உதவி செய்யக்கூடியவனாக, குடும்பத்திற்கு தலைமை தாங்கி அண்ணங்காரவன் வெளிநாடு சென்று விட்டால் தம்பி சிரமப்படக்கூடாது என்பதற்காக தம்பியும் வெளியே எடுப்பான். வியாபாரம் செய்வானே ஆனால் வியாபாரத்திலே தம்பியும் ஈடுபடுத்துவான்.
இப்படி எல்லா வகையிலும் அண்ணன் தம்பி உறவு என்பது மிகவும் சதையுமான ஒரு உறவாக இருந்த காலங்கள் மாறி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணனுக்கு திருமணம் ஆயிட்டாலோ அல்லது தம்பிக்கு திருமணம் ஆயிட்டாலோ அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கு திருமணம் ஆயிட்டாலோ 2 பேரும் கீரியும் பாம்புமாக எப்படா வாய்ப்பு கிடைக்கும் வெட்டிக்கிட்டு சாவலாம் என்ற அளவுக்கு நடக்குதா இல்லையா? இது அண்ணன் தம்பி உறவு என்பது சாதாரணமான ஒரு உறவா? நம்மளால் தேர்ந்தெடுத்த ஒரு உறவா? நம்மளால் ஏற்படுத்தி கொண்ட உறவா? இரத்த உறவா? அல்லாஹ் தீர்மானித்த உறவா? அல்லாஹ் தீர்மானித்த உறவு. அப்ப இந்த இரத்த உறவுகள் விஷயத்துல வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும். மனைவியினுடைய பேச்சை கேட்டு மனைவி அது தனியா வரும். மனைவி விஷயமாக மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு 2 பேரும் ஆடுறாங்க. ஆனா அவர்களுக்கு அண்ணன் தம்பி குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது அதிகமான பெண்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. அவங்க குடும்பத்துல நல்லா இருக்கணும், அவங்க அண்ணன் தம்பிமார்கள் அம்மாவை கவனிக்கணும், அவங்க என்னது அவங்க அக்காவுடைய மாப்பிள்ளை என்ன செய்யணும், நல்லா இருக்கணும். இப்படி பார்க்கக்கூடியவர்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லா இருக்கணும் பார்க்கணுமா இல்லையா? ஒவ்வொரு பெண்ணுக்கு நான் சொல்றேன், இது ஆண்கள் விஷயமாவும் இருக்குது, சொல்ல வேண்டிய பெண்கள் மட்டும் குற்றவாளிகள் கிடையாது, ஆண்களும் இதுல குற்றவாளிகள் தான். ஒரு பெண் சொன்னார்கள் என்பதற்காக, பெண் தூண்டுகிறார்கள் என்பதற்காக குர்ஆன் என்னவெல்லாம் செய்கின்றான், எல்லாம் செய்யறான், என்ன வேண்டாலும் செய்கிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொக்கிஷங்கள் விஷயங்கள்ல வந்து நான் ரொம்ப பயப்படுவது வந்து பெண்கள் விஷயமாகத்தான்டா. அருவி மழுங்கடிக்கு செய்யக்கூடிய வகையில பெண்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எவ்வளவுதான் புத்தி கூர்மையானவனாக இருந்தாலும் பல பெண்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப சாதுரியமாக கணவனை கைக்குள் வைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்து முடித்து விடுகிறார்கள். இதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. உங்கள் கணவனை வந்து உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் நெருப்பிட்டு கொளுத்தினால் எந்த ஒரு மனைவியால் ஏற்றுக்கொள்வாளா? நெருப்புல போட்டு துப்பாக்கியில சுட வராங்கன்னா ஏற்றுக்கொள்வாளா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கணவன் குடும்பத்துக்கு எதிராக கணவனை தூண்டிவிடக்கூடிய வேலையை நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுடைய கணவன் நாளைக்கு நரகத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி தூக்கி எறியப்படுவான், தூக்கி வீசப்படுவான். அதை அப்போது உங்களால் யாரும் தடுக்க முடியாது. கணவன் மனைவி சொர்க்கம் போக வேண்டும் விரும்ப வேண்டும், மனைவி கணவன் சொர்க்கம் போக வேண்டும் விரும்ப வேண்டும். இப்படி நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி அக்கா தங்கச்சிகள், தங்கச்சி கஷ்டப்படும் போது அண்ணங்காரன் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டானா முடிஞ்சு போச்சு. குடும்பத்துக்குள்ள நெருப்பா பத்தி எரியும். தங்கச்சி கஷ்டப்படுறா, தங்கச்சி மாப்பிள்ளை சிரமப்படுறான் என்று சொல்லி அண்ணங்காரன் நல்லா இருக்கிறான், இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10,000 ரூபாய் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டா, தெரியாம கொடுத்துட்டா, மனைவிக்கு தெரியாம கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்தில் எத்தனை நாள் நிம்மதி இல்லாமல் போகும். ஆனா இந்த பெண்ணுடைய குடும்பத்தில் கஷ்டப்படுறா சிரமப்படுறாங்கன்னா இது சர்வ சாதாரணமாக கேட்டு செய்யக்கூடிய. நீங்க நல்லா பார்க்கலாம், அதிகமான ஆண்கள் மனைவியினுடைய குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உதவி செய்வது கிடையாது. கிடையாதுன்னா கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல, கொடுத்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறது கிடையாது. மனைவியினுடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமான, மனைவியினுடைய தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறான், படிக்க வைக்கிறாங்க, அவனுக்கு வந்து தங்கச்சியா இருந்தா திருமணம் முடிக்கணும், இவன் மருமகன் என்று திருமணம் முடிச்சு வைக்கிறான். ஆனா இவன் தம்பி படிக்கணும்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், இவன் தங்கச்சிக்கு திருமணம் முடிக்கணும்னா முன்னின்று செய்ய மாட்டேங்கிறான். 10ஓட 11 நானும் ஒருத்தன் இருக்கிறேன்னு காட்டுறானே ஒழிய இப்படி நடக்குதா இல்லையா? அது மாதிரி நல்ல சாலிகான பெண்கள் இருக்கிறாங்க, அவர்கள் இதையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இப்படி குடும்பம் சீர்குலையக்கூடியதை, தன் கணவன் நரகத்திற்கு செல்லக்கூடியதை, தன்னால் அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடியதை பெண்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா குர்ஆன் வசனம் பொதுவாக அனைவருக்குமான கட்டளை தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் கெட்ட மனிதர்களும் கற்களும் தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நரகத்தினுடைய எரிபொருள்களுக்கு நம்ம பயந்து என்ன செய்யணும், வாழ்ந்து கொள்ளணும். குடும்ப உறவு என்பது கட்டமைப்பது என்பது எல்லாத்திலுமே கஷ்டம், அதை குலைக்கிறது சீர்குலைக்கிறது என்பது ஈஸி. பதிலுக்கு பதில் உறவாடக்கூடியவன் வந்து உறவை பேணியவனே கிடையாது சொல்றாங்க. பொதுவாக வந்து பதிலுக்கு பதில் உறவை பேணுறமா இல்லையா? அவங்க நம்மளுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சோறு கொடுத்து விட்டாங்கடா, இவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சோறு கொடுத்து விடுவாங்க. இப்படி நடக்கும். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நம்ம சரி நல்லா இருக்கு நல்லா விசாரிச்சுட்டு போனாங்கடா, இவங்க ஒரு நாளைக்கு போய் நல்லா விசாரிச்சுட்டு வருவாங்க. அவங்க ஏதாவது செஞ்சா இவங்க ஏதாவது செய்யறது. இப்படி பதிலுக்கு பதில் உறவாடுறதற்கா இல்லையா? இவன் வந்து உறவை பேணியவனாக மாட்டான். உறவை பேணியவன் யார் என்றால் உறவை அவர்கள் முறித்த நேரத்திலையும் உறவை பேணக்கூடியவன் தான் உறவை பேணியவனாவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பதிலுக்கு பதில் செய்யறது ஈஸி, பிரச்சனையே கிடையாது. அவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நீங்க உதவி செய்யணும், அவன் சிரமப்படக்கூடிய நேரத்தில் உதவி செய்யணும்.
உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு பிரச்சனை என்றால் நீ முன்னாடி போய் நிற்கணும். நீ என்றால் ஆகாது என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீ முன்னாடி போய் நின்று உதவி செய்யணும். இவன் தான் உறவை பேணக்கூடியவன். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதே மாதிரி நான் வந்து என் உறவை நான் பேணுவதற்காக நான் உறவினிடத்தில் போறேன், அவர்கள் என்னை அலட்சியப்படுத்துகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், நான் மீண்டும் மீண்டும் போக வேண்டுமா அப்படிங்கிறாங்க. போங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மீண்டும் மீண்டும் நீ போகக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்கள் மூஞ்சியில சுடு மணலை போட்டதற்கு, சுடு சாம்பலை போடுவதற்கு சமம்ங்கிறாங்க. அப்போ உறவை பேணுவது என்பது சாதாரண கிடையாது. அதுபோக அந்த கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான உறவு. நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறோம். ஆனால் அந்த கணவன் மனைவி உறவுகளில் கணவனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா மாமியார் மருமகள் பிரச்சனை. இது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. இடியப்ப சிக்கலும்பாங்களா இல்லையா? அது மாதிரி இடியப்ப சிக்கல், இடியப்பத்தை ஒரு நூலாக எடுத்துட முடியுமா? நூடுல்ஸில் இருக்கா இல்லையா? அது மாதிரி ஒன்று ஒன்றா உருகிற முடியுமானா உருக முடியாது. அவ்வளோ பெரிய சிக்கலான ஒரு விஷயம் மாமியார் மருமகள் பிரச்சனை என்பது. ஆனால் இதற்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. மாமியார் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நம்மளுடைய மகன், நாம பெற்ற பிள்ளை, இந்த பிள்ளை நமக்கு தான் உதவி செய்யணும், நம்ம முதியவர் ஆகிட்டோம், நம்ம பெரியவர் ஆகிட்டோம், இயலாமல் போய்விட்டது, இந்த புள்ள நம்மளை தூக்கணும், எடுக்கணும், பார்க்கணும், உதவி செய்யணும், எல்லாம் செய்யணும் என்று அவங்க விரும்புகிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க இந்த பெண் வந்து நம்ம மகனை நம்மளை விட்டு பிரிச்சிருவாளோ, நம்மளை விட்டு இல்லாமல் ஆக்கிடுவாளோ, நமக்கு தரக்கூடிய உதவியை நிப்பாட்டி விடுவாளோ, நம்மளை கண்ணும் கருத்துமா பார்க்கக்கூடிய நம்மளுடைய மகனை நம்மளை விட்டு கடத்தி கூட்டிட்டு போயிடுவாளோ, இப்படிங்கிற எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குது. விதிவிலக்கா ஒன்று ரெண்டு இருக்கலாமே ஒழிய அதிகமான பெற்றோர்களுக்கு இந்த ஒரு நிலைமை இருக்கு. தாய்க்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, மருமகள் விஷயத்துல எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுகிறாங்க. ஏன்னா மகனை தன் பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மருமகளை கெட்டவள் போல மகன் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்டா மகன் நம்மளோட இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்படித்தான் நடக்கிறது. அப்ப இந்த மனைவி பாக்குறா, ஆஹா இது சரிப்பட்டு வராது போல, இந்த பொம்பளை இருந்துக்கிட்டு நம்மளுக்கு குடத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்க, நம்ம எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளையிட்ட ஒண்ணு கிடக்க ஒண்ணு போட்டு கொடுத்துக்கிட்டு அவன் நம்மளை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறானு, இதுக்கு ரெண்டுக்கும் இல்லாம ஆக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு இந்த பெண் என்ன செய்யுது, வேலையை பார்த்து விட்டுருது. ரெண்டாவது சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து எந்த இடத்துல சொல்றோமோ அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு தாய் ஒரு மகன்கிட்ட கூட்டி போய் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு கணவன் மனைவி என்பது பேசக்கூடிய நேரத்துல பேச்சை நம்ம போட்டோம்னா அது என்ன செய்யும், வேலை செய்யக்கூடிய நேரத்துல வேலை செய்யும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கன்னு வைங்க, அப்ப நமக்கு தேவையானது நடக்கணும்னா எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல இரவு நேரத்துல தனிமையில வைத்து கொண்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி விட்டுறது. விடிஞ்சு விடியாம சண்டை தான். ஏன் அந்த என் மனைவியை போட்டு இப்படி செஞ்சலாம் அப்படி செஞ்சலாம், உன் பொண்டாட்டி நான் என்னடா செஞ்சேன் பொண்டாட்டி சொல்ல கேட்டு இப்படிங்கிற ஆரம்பிக்கிறது. கடைசியில ரெண்டு பேரும் பிரிகிறத தவிர வேற வழி இல்லைங்கிற நிலையில வந்துடும். இனிமே அந்த வீட்டில இருந்து நிம்மதியாக வாழ முடியாது என்ற நிலைமையில வந்துடும். இது தீர்க்கிறதுக்கு அழகான வழி இருக்கிறது. மார்க்கம் எல்லாத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடியது. மருமகள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இது அவர் மகதான், நம்ம பிறல வர கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறோம், சந்தோஷமாக வாழ வந்திருக்கிறோம், இது அந்த பெண்ணுடைய மகன் தான். இது இந்த மகனை வந்து நான் உன்னை விட்டு பிரிச்சிட மாட்டேன், உனக்கு செய்யக்கூடிய உதவியை தடுத்துட மாட்டேன், உங்களுக்கு வழங்கக்கூடிய எந்த ஒன்றுக்கு நான் இடையூறா இருக்க மாட்டேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த உதவிக்கு நான் பங்கமாக வந்து நிற்க மாட்டேன் என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். சொல்ல முடியாது, இந்த மாதிரி உங்க மகனை நான் பிரிச்சு கூட்டிட்டு போயிட மாட்டேன், அப்படி பேச முடியாது. அப்படி நடக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள். பெற்றோரை கவனிக்கிறாரா, கண்டுக்கிறவே கூடாது. பெற்றோருடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறாரா, கண்டுக்கிறவே கூடாது. கொடுக்கட்டும். அவருக்கு நன்மையை தேடிக் கொள்கிறார், அவர் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான வழியை தேடிக் கொள்கிறார், அவருடைய நன்மையை அதிகமாக்கி கொள்கிறார் என்ற ஒரு மனைவி என்ன செய்யணும், இருந்து விட வேண்டும். அப்ப அந்த மாமியார் பார்ப்பாங்க, இந்த மனைவி மருமகன் நல்ல மருமகளா இருக்கிறாள், நமக்கு எதிராக எதுவும் செய்யல, நமக்கு என்னமோ நம்ம மகன் செய்யறான் சொல்லாம இருக்கிறாள் என்று அவள் உணர்வாள். அது மாதிரி மாமியார் என்ன செய்யணும், நம்ம மகள் வேற ஒரு வீட்டுல நல்லபடியா வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோமே, நம்ம மகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சுட்டா இன்னொரு வீட்டுல வாழக்கூடிய நேரத்துல அந்த கணவன் மூலமாக, அந்த கணவனுடைய குடும்பத்தாரர்கள் மூலமா நம்ம மகளுக்கு பஞ்சாயத்து பிரச்சனை வந்துச்சுட்டா நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? வாழா வெட்டியா நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்து விட்டா நம்மளால ஜீரணிக்க முடியுமா? அது கடைசி வரைக்கும் நம்மளால போட்டு கட்ட முடியுமா? அதனால வரக்கூடிய மருமகளை இன்னொரு மகளாக, அதனாலதான் தமிழ்ல வந்து வைக்கும் பொழுதே பேர் எப்படி வச்சாங்க, மருமகள்னு வச்சாங்க, மருமகன்னு வச்சாங்க. இப்படி வைக்கலாமா இல்லையா? பேரு நம்மளா சூட்டி கொள்றதானே. யாரோ ஒரு ஆள் ஆரம்பத்தில் சூட்டினது அது அப்படியே தொடர்கிறது. இப்ப மாத்தணும்னாலும் மாற்ற முடியாது.
சரி, வேற மொழியில வேண்டாம் அங்கிருந்து கொண்டு போலாமே ஒழிய வச்ச பேரை மாற்ற முடியாது. அதனால என்னென்ன பேர் வச்சாங்க? மருமகள், இன்ன ஒரு மகன் வச்சாங்க. மருமகன், இன்ன ஒரு மகன். அந்த குடும்பத்திற்கு கிடைத்த இன்ன ஒரு மகனாகவும் இந்த குடும்பத்திற்கு கிடைத்த இன்ன ஒரு மகளாகவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நமக்கு கிடைச்சிருக்குது. பாரமாக இல்லை, நமக்கு கேடாக இல்லை என்று உணர்த்தும் விதமாக அந்த பேரை சூட்டப்பட்டது. அப்ப வரக்கூடிய மருமகள் வந்து இன்னும் ஒரு மகளாக, ஒரு தாயாக அவளை நினைக்கத்தான் வேணும், தாயாக்க கூடாது. தாயாக நினைத்து நம்மளுடைய தாய் ஒரு முன்ன பின்ன பேசிவிட்டா, மகளை பேசிவிட்டா மகள் கோச்சுக்குருவாளா தாய் இடத்துல? தாய் என்பவள் மகள் இடத்துல முன்ன பின்ன பேசுறா. ஏன்னு வேலை செய்யாம இருக்கிற, நீ சாப்பிடாம இது கழுவாம இருக்கிற, கூட்டாம இருக்கிற, அது செய்யாம இருக்கிற, இதை செய்யாம இருக்கிற, துவைக்காம இதை அவனை கேட்கட்டுமே. பெத்த தாய் தன்னுடைய மகள் இடத்துல கேட்டா மகள் என்ன ரியாக்ஷன் பண்ணும்? இந்த செய்யறமா, இயலமா, ஏதாவது சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ரியாக்ஷனை நீங்க உங்களுடைய மாமியாரை ஒரு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் காட்டினீர்களே, ஆனால் இந்த செய்யற மாமி, முடியல மாமி, ஏழல மாமி, இந்த செஞ்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோமே ஆனால் இது சரியாக போய்விடும். அது மருமக பிரச்சனை கிடையாது. அந்த வீட்டுக்கு இன்னொரு மகனா போனாலும் சரி, அது அங்க போய் இருக்க போறது கிடையாது நம்ம பழக்கத்துல. ஆனா இருந்தாலும் இந்த கீழக்கரை, காயல் பட்டணம், இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து என்ன செய்யுது, அப்படியே பொண்ணு வீட்லயே போய் செட்டில் ஆகவும் செஞ்சிடறாங்க, இன்னொரு மகனாவே போய் செஞ்சிடறாங்க, இருந்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம கணவன் மனைவிக்கு இடையில, மாமியார் மருமகளுக்கு இடையில இருக்குமே ஆனால் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காது. ஆனா ரெண்டு பேருக்கு இடையில கீரியும் பாம்பாக இருந்தால் இதுல சிக்கிக்கிட்டு தவிக்கக்கூடியது ஆண்கள் தான். இதுல நியூட்ரலா இருக்கக்கூடியவங்க, அம்மாவும் வேணும் விடக்கூடாது, நம்மளை நம்பி வந்து நம்ம பொண்டாட்டி வேணும் விடக்கூடாது ஒருத்தர் நினைச்சான்னு வைங்க, இவன் வந்து என்னது அங்கிட்டும் பேச முடியாது, இங்கிட்டும் பேச முடியாது. அவங்க போடுற சாவியை வாங்கிட்டு பேசாம இருக்க வேண்டியது, இங்கிட்டு போடுற சாவியை வாங்கிட்டு பேசாம இருக்க வேண்டியது, ஊமையா இருந்துட வேண்டியது. ஊமையா தான் நம்மளால இருக்க முடியுமே அப்படியே. இங்கிட்டு பேசணும்னு வைங்க, பொண்டாட்டியோட சேர்ந்துட்டான், பொண்டாட்டி தாசன்ருவாங்க. உமாவுக்கு ஏந்துக்கிட்டு பேசணும்னா உமாவுடைய என்னது இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதை போயிடும். ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டா யாருக்கு கொண்டாட்டம் என்றால் இவனுக்கு தான் கொண்டாட்டம். ரெண்டு பேரும் சண்டையா இருந்தா இவனுக்கு தான் திண்டாட்டம். ஆனா பாதிக்கப்படுறது எல்லா இடத்துலயும் ஆண்கள் தான். மாமியார் மருமகள் சண்டையில பாதிக்கப்படக்கூடிய யாரு? மாமியாரோ கிடையாது, மருமகளும் கிடையாது, அந்த மகன் தான் பாதிக்கப்பட போறான். அந்த இடத்துல நிக்க போறது யாரு? ஆனா ஒரு பக்கம் சாஞ்சிட்டாண்டா ஒரு பக்கம் விழுந்துடும். ஆனா இதுல ரெண்டு நடக்குது. சில இடங்கள்ல வந்து தாயின் பக்கம் சாஞ்சு மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியது, மனைவியை வீட்டுக்கு அனுப்பக்கூடியது, இதுவும் ஒரு பக்கம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் அதிகமாக நடக்கக்கூடியது மனைவியின் பக்கம் சாஞ்சி விட்டு தாயை கொடுமைப்படுத்தக்கூடியது, தாயை வெளியேற்றக்கூடிய காரியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. குடும்ப உறவு என்பது அது சீர்குலைப்பதற்கு என்பது சைத்தான் அதிகமாக வேலை செய்வான். எப்படியாவது குடும்பத்தை பிரிக்கணும், குடும்பத்தை குலைக்கணும், கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கணும். இதுதான் சைத்தானுடைய முழு நேர பணி. இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் இருக்கா இல்லையா, இது ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த விசேஷங்களை பொறுத்தளவுக்கு இந்த பெற்றோர்களுக்கு இந்த கட்டுப்பட மாட்டேன், மாறு செய்யணும் அப்படின்னு வருதா இல்லையா, ஒரே ஒரு விஷயத்துல தான். மார்க்கத்திற்கு முரணாக, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக, அது தாய் தந்தை சொன்னாலும் சரி, யாரும் சொன்னாலும் சரி, கட்டுப்படக்கூடாது. இதுதான், இது ஒண்ணுதான் மார்க்கம் சொல்கிறது. ஆனா அவர்கள் வந்து இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைக்கு, நம்மளுடைய வணக்க வழிபாடுகளுக்கு, நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு அவர்களால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் கூட அவர்களுக்கு நீ உதவி செய்யணும், அவர்களுக்கு கட்டுப்படணும், அவர்களை அரவணைக்கணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்யணும். அஸ்மா ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹுடைய தாய் வேற, ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாய் வேற. ஆனா ரெண்டு பேரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகளா, தாய் வெவ்வேறு. இப்ப அஸ்மா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தாய் வந்து என்னை நோக்கி என்னை தேடி வந்திருக்கிறார்கள், ஆனா இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு என்ன செய்யறது, நீ அவர்கள் உன்னோட வச்சுக்கிறாங்க. அப்ப அவர்கள் நம்மளோட வைத்துக் கொண்டு அவர்களை பராமரிப்பது என்பது பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் விதமாக, மாறு செய்யும் விதமாக, இணை கற்பிக்க தூண்டும் விதமாக அவர்கள் சொல்வார்களேயானால் அப்பதான் கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டால் கட்டுப்படாது. இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லிடுறான். அதாவது படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துல தான் அதுக்காக சண்டை போட்டு வெத்திக்கிட்டு குத்திக்கு நிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கேட்க முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. உங்க இஷ்டம், நீங்க பாருங்க, இது நீங்க செய்யற தப்பு, சுட்டி காட்டணும், தவறுன்னு சொல்லணும், தவறை சுட்டி காட்டணும், இதுல என்ன கட்டாயப்படுத்தாது அப்படிங்கறத என்ன செஞ்சிடணும், தெளிவா சொல்லிடணும். அதுபோல் அந்த திருமண விஷயங்கள்ல நிறைய நடக்குது.
இன்னைக்கு இந்த ஏகத்துவத்தை பேசக்கூடிய மக்கள் அதிகமாக ஆனதுக்கு அப்புறம் நம்மளை அதில் கொண்டு போய் சிக்க வைப்பதற்காக நிறைய சூழ்ச்சிகள் பின்னப்படுகிறது. நீங்க வந்து சாப்பாடுல எல்லாம் கலந்துக்கிறமானா, நீங்க வந்து மற்ற விஷயங்கள்ல நீங்க வரமானா, சும்மா வந்து பார்த்துட்டு நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னா வருவாங்கல்ல, எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு நீங்க போயிருங்க. இப்படி எப்படி நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற வேண்டாம், நீங்க சாப்பாட்டுல கலந்துக்கிற வேண்டாம், மற்ற விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டாம். அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல வந்து அப்படியே தலையை காட்டிட்டு அப்படியே சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. இப்படி பூசி முழுகுறாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன செய்யறான், நம்ம எல்லாரும் வராங்க, பெரிய வாப்பா சின்ன வாப்பா, இதுக்கு முன்னாடி அப்படியே உறவை அப்படியே பேணி கட்டி காத்த மாதிரி, அப்படியே உறவை பேணி வாழ்ந்த மாதிரி, இப்படி இந்த உடனே என்ன நடக்குது, தலையை காட்டிட்டு வந்துடுவோம்னு சொல்லி குடும்ப குட்டியோட போயிட்டு கடைசியில் எல்லாத்துலையும் மூழ்கி எந்திரிச்சு வர்றது. சும்மா போய் தலையை காட்டுவோம்னு போயிட்டு கடைசியில் எல்லாத்துலையும் விழுந்து எந்திரிச்சு வர்றது, மூழ்கி எந்திரிச்சு வர்றது. இல்லை ரொம்ப வலுக்கட்டாயமா சாப்பிட்டுட்டு போகன்ட்ட விடமாட்டேன்ட்டாங்க. கடைசியில் அப்புறம் என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி லேசா ஒரு சருகள் சருகிட்டோமே ஆனால் முழுசா முடிஞ்சு போயிடும். அப்படி நனைஞ்சிட்டோம்னா முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்கு சொல்லுவோமா இல்லையா, பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, முழுக்க நனைஞ்சாச்சு இதுக்கு மேல கொடையை பிடிச்சா என்ன பிடிக்காட்டா என்ன, முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்கு அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி என்ன செஞ்சிடறேன் ஆகி போயிடும். இந்த மாதிரி நிறைய செய்யறாங்க. நீங்க வந்து வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், சும்மா வந்து தலையை காட்டிட்டு போயிருங்க, சும்மா வந்து நின்றுட்டு போயிருங்க, ஒரு ஓசார வார்த்தைக்கு வந்துட்டு போயிருங்க. இப்படியாக என்ன செய்ய பார்க்குறாங்க, நம்மள ஒரு மூலச்செலவை மாதிரி செய்ய பார்க்குறாங்க. ஆனா ஒரு மூமின் என்ன செய்யணும்டா, இந்த மாதிரியான அந்த மழுப்பல் பேச்சுக்கு இறங்கிடக்கூடாது. அது மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கணும். அது மாதிரி சண்டை சச்சரவுகள் என்பது குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்லை, இந்த ஈகோ என்பது இருக்கா இல்லையா, அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஒரு ஜமாத்தா இருந்தா அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசிக்கிறது கிடையாது. அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது, அவன் என்ன கேட்கறது, அந்த ஜமாத்துல உள்ள இந்த ஜமாத்துல, இப்படி நிறைய விஷயங்கள். நண்பர்களுக்கு மத்தியில பகை தூண்டி விட்டாண்டு வைங்க, நெகமும் சதையும் ஒண்ணுமா தெரிஞ்சிருப்பான். அவன் சட்டையை இவன் தூக்கி போட்டிருப்பான், இவன் சட்டையை அவன் தூக்கி போட்டிருப்பான், அப்படியா இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நார விட்டுருவாங்க. அப்ப உறவுகள் என்பது, நட்புகள் என்பது, இணக்கம் என்பது அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லக்கூட மார்க்கம் அனுமதிக்குது. பொய் என்பது பாவம் தான், அதெல்லாம் மறுமையில விசாரிப்பான், தண்டனை தான். ஆனா இணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்காக நீங்க பொய் சொன்னாலும் அது பொய் கிடையாதுங்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில சொல்லக்கூடிய பொய்க்கும் அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இரண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு அதை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய பொய்க்கும் அல்லாஹ் பொய்யாக எழுத மாட்டான் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லா விஷயத்திலும் இணக்கத்தை பேணணும், ஒற்றுமையாக வாழ்வதற்கு பழகணும். இந்த மார்க்க விஷயத்துல அவர்கள் வந்து நம்ம கொள்கைக்கு குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக செயல்படுவார்களே ஆனால், குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக நமக்கு சொல்வார்களே ஆனால் அதற்கு கட்டுப்படக்கூடாது. நாம் ஏற்ற கொள்கையை பிரச்சாரம் செய்ய வேண்டும், நாம் ஏற்ற கொள்கையை மக்களுக்கு போதிக்க வேண்டும், அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றமாக செய்யுமாறு நம்மளை தூண்டினாலோ நமக்கு கட்டளையிட்டாலோ அதற்கு கட்டுப்படக்கூடாது. பெற்றோர்கள் விஷயத்தில் இருந்தாலும் சரி, மற்றவர்கள் விஷயத்தில் இருந்தாலும் சரி. அப்ப உறவுகளை பேணி வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமானது. உறவுகளோடு உறவாடி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் நம்ம மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னும் சொல்ல போனா தந்தையினுடைய ஒரு தந்தை இருக்கிறாரு, தந்தையினுடைய நண்பர் இருக்கிறார், அவரை பேணி பாதுகாக்க சொல்லுது மார்க்கம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு மக்காவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மக்காவில் வந்து ஒரு கிராமவாசி வராங்க, அவரை பார்த்து அரவணைச்சு அவருக்கு எல்லா விதமான உதவியும் செய்யறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, உமரே, இப்னு உமரே, நீங்க என்ன அப்துல்லாவே, இவருக்கு இதே அற்பமான விஷயத்தை கொடுத்தாலும் அவர் போதும் என்று போயிடுவாரு, அவரை கூப்பிட்டீங்க, நீங்க இந்த அளவுக்கு நீங்க செய்யறியே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் வந்து என்னுடைய தந்தை உமர் பின் ஹத்தாப் அவர்களோட ரொம்ப அன்புக்குரியவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தையினுடைய அன்புக்குரியவர்களோடு நீங்கள் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்னார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நட்பு வட்டம் என்பது, உறவு என்பது, நம்ம பெற்றோர்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் அவர்களை நம்ம பேண வேண்டும், நம்மளுடைய தாயினுடைய தோழியாக இருந்தாலும் அவர்களை பேண வேண்டும். அப்ப இப்படி நமக்கு மார்க்கும் எல்லா வகையில இணக்கத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிற, உறவுகளோடு ஒட்டி உறவாடக்கூடிய வேலையை சொல்லி அவர்கள் தான் நம்மளுக்கு கஷ்ட காலங்களுக்கு உதவுவார்கள். ஆபத்து நேரங்களில் பல நேரங்களில் பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டால் ஒரு நேரம் அவர்கள் உதவியாக இருப்பார்கள். தானாடவில்லை என்றாலும் சதையாடும் சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி வந்து நிற்பார்கள். அதாவது உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
உறவுகளோடு உறவாடுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். உறவு என்பது ரொம்ப ஒரு முக்கியமானது, அல்லாஹ்வால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதை வெட்டி விடுறது என்பது எல்லாத்துலேயுமே ஈஸி. சும்மா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி என்ன செஞ்சிடலாம், இல்லாமல் ஆக்கிடலாம். ஆனால் அதை மீண்டும் கட்டி அமைப்பது என்பது பெரிய கஷ்டம். அந்த இரத்த உறவுகள் அதெல்லாம் அல்லாஹ்வால் நமக்கு தீர்மானிக்கப்பட்டது, நாமளாக தேர்ந்தெடுத்தது இல்லை. அதனால இயன்ற அளவுக்கு அவர்கள் எவ்வளவுதான் ஒரு மன உளைச்சலை தந்தாலும் அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், துவா செய்ய வேண்டும். அவர்கள் நமக்கு தவறே செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். இப்படி இருந்தோமையானால் இந்த உலகத்தில் நம்ம சுபிட்சமாக வாழலாம். மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கு இதுவே ஒரு இலகுவான ஒரு வழியாக இருக்கும் என்று என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக வரக்கூடிய 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு என்ன செய்கிறாங்கண்டா, முக்கட்டை சுல்தான் அவங்களுடைய வீட்டில் பெண்கள் பயான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஆலிமா யாஸ்மின் ஆலிமா அவங்க உரையாற்ற இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகளை என்ன செய்யுங்க, பெண்களை அதிகமாக கூட்டிகிட்டு பங்கு பெற செய்யுங்க. மார்க்க விஷயங்களை என்ன செய்யுங்க, அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அறிந்ததை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.